Hello guys, welcome back to my channel. Recently நான் வந்து ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயினில் தான் போயிருந்தேன். நான் ட்ரெயின்லேருந்து ஒரு 14 to 15 hours நான் ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணி தான் போனேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ அதுக்காக நான் போயிருந்தேன். அப்படியே போய் சார்மினார் போயிருந்தேன், ஜூ போயிருந்தேன். இதுதாங்க காச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன், ஹைதராபாத்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செகண்டராபாத், இது காச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கேருந்து ட்ரெயின் நிறைய போவோம், காச்சிகுடா சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் போய் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஸோ இதுதாங்க ஹைதராபாத்தில் இருக்கிற பஸ்ஸு. ஸோ காச்சிகுடாலேருந்து நம்ம இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ காச்சிகுடாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பஸ்ஸெலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு 30 rupees கொடுத்து நம்ம வந்து இந்த டெம்பிள் போகணும், சார்மினார் டெம்பிளுக்கு போகணுன்னு சொன்னோன்னா கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இந்த சார்மினார் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இது ஒரு மசூதியாக தான் ஆதி காலத்தில் கட்டப்பட்டுருச்சு. ஸோ இது ஒரு 400 வயசு பழமையான பில்டிங். ஸோ இப்போவும் நிறைய பேர் வந்து வழிபாடுக்கு வருவாங்க. இப்போ இது ஃபேமஸான டூரிசம் பிளேஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹைதராபாத். எந்த பில்டிங்னாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்டாச்சு தான் நிறைய போட்டிருப்பாங்க. எந்த ஒரு பிக்சராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஹைதராபாத் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த பிக்சர் இல்லாமல் இருக்காது. ஸோ டாப் ஆஃப் தி சிட்டினா இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா நைட் டைமில் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பகல் டைமில் தான் நான் போயிருந்தேன். வந்து 10 o'clock நான் ரீச் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஷாப்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப சீப்பான ரேட்லாம் இருந்துச்சு. ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்குமா. நான் வந்து நிறைய ஃபுட்டு டேஸ்ட் பண்ண. மார்னிங் வந்து ஒரு சப்பாத்தியும் ஒரு தோசையும் நான் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஊர் வந்து வேறு மாதிரி செய்வாங்க, அந்த ஊரில் வேறு மாதிரி செய்கிறாங்க. ஸோ சுவையாக இருந்துச்சு. ஸோ இங்கே நான் போய் நிறைய இடம் போய் சுற்றி பார்த்தேன் நான். ஸோ எல்லோரும் என்னடா இது என்னென்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் போய் கேட்கும்போது தான் சொன்னாங்க இது ஒரு மசூதி, அது வந்து ஒரு 400 வயசு பழமையான பில்டிங்ட்டு. ஸோ போயிட்டு நானும் போய் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு நானும் உள்ளே போய் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோலாம் மேக் பண்ணேன். ஸோ மறக்காமல் இதை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் என்ன ஹைதராபாத் போனீங்கன்னா இதுதான் டாப் ஆஃப் தி சிட்டி. இதை போய் நீங்கள் பார்த்தே ஆகணும். நைட்டு 12 மணி வரலும் கூட்டம் இருக்குமா, 12-2 மணி வரலும். ஸோ மார்னிங்லாம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சா, நைட் டைமில் வந்து சூப்பராக இருக்குமா, லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குமா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்கும் இருந்துச்சு. நானும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு நான் வந்தேன். நிறைய டூரிசமும் வந்திருந்தாங்க வெளியூர்லேருந்து. நானும் வந்து நான் போயிட்டு உள்ளே போய் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தேன். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பேக்லாம் அலோடு இல்லை. அங்கே போய் லக்கேஜில் போட்டுட்டு தான் நம்ம போய் உள்ளே போய் பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம க்யூவில் போய் நின்று டிக்கெட் எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேக் அலோவ் பண்ணல. அங்கேருந்து போய் ஒரு லாக்கர் ஒரு 20 rupees கொடுத்து அப்புறமா தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு இந்து ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுக்காக நிறைய பேர் கூட்டம் இருந்தாங்க. உள்ளே போனால் மசூதி, அது முஸ்லீம்ஸ் தான் மோஸ்ட்டாக. ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ இந்துஸை நம்ம பார்க்க முடியாது, முஸ்லீம்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் நல்லா மரியாதை தருவாங்க நம்மளுக்கு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கூட எதுவுமே இருக்காது. பட் இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு போவோம். பேக்லாம் வந்து உஷாராக வச்சுக்கணும், பர்ஸு பேக்லாம். ஸோ நீங்கள்லாம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே தனியாக ஃபோட்டோ எடுக்கும்போது கூட பேக்கை வச்சுட்டு போனால் அதுக்குள்ளே காணாம போயிடுமா. ஸோ பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் போகிறதா இருந்தால் கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஸோ 25 rupees தாங்க டிக்கெட்டு. அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்டாச்சு வழியாக ஸ்டெப்ஸ் ஏறும். ஸோ ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போனீங்கன்னா அந்த டாப் சிட்டி ஆஃப் ஹைதராபாத் நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஓல்டு சிட்டி தான். இப்போ புது சிட்டிலாம், மெட்ரோ சிட்டிலாம் அந்த பக்கம் இருக்குது. கொஞ்சம் தூரம் செகண்டராபாத் தாண்டி போனீங்கன்னா எல்லாமே வரும். ஸோ இந்த ஹைதராபாத்னாலே டாப் ஆஃப் தி சிட்டி ஹப்பு தான் சொல்லுவாங்க, ஐடியோட ஹப்பு தான் சொல்லுவாங்க. நான் அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து பழைய காலத்து பில்டிங்லாம் இருந்துச்சு. அந்த பக்கம் போகும்போது வேறு லெவலில் இருந்தது. பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்தது. சென்னை விட ஹைடெக் சிட்டியாக இருந்தது ஹைதராபாத்து. பெங்களூர் கம்பேர் பண்ண சொல்ல போனால் ஹைதராபாத் தான் அதிகமான பில்டிங்ஸோ ஒரு டிராஃபிக்கோ எவ்ரிதிங் ஐடி கம்பெனிஸோ ஜாஸ்தியாக ஹைதராபாத்தில் தான் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போய் நான் வந்து ஒர்க் பண்ணலாம் தான் போனேன். பட் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைமே ரொம்ப தூரம். லைக் நான் மோர் தென் 14 to 17 hours ட்ராவல். அங்கேருந்து போய் நம்ம ரிட்டர்ன் வரனாலே அதுக்கே பல நாள் ஆகிடும். மந்த்லி ஒன்ஸ் தான் வர மாதிரி ஆகிடும். ஸோ நான் போய் ஜாயின் பண்ண விரும்பலை. ஸோ இங்கேயே நம்ம எங்கன்னா வேலை பார்த்துக்கலாம் சென்னையிலேன்ட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பித்தேன் நான்.
நாங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. எந்த ஒரு டூல்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, கையில் நம்ம எம்டியாக தான் போகணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பில்டிங், ஃபுல்லாக போலீஸ் தான் செக்யூரிட்டியாக தான் இருப்பாங்க. எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு எப்பவுமே டிராஃபிக் போலீஸ்லேருந்து செக்யூரிட்டி போலீஸ்லேருந்து ஜாஸ்தியாகவே இருந்தாங்க. ஸோ இந்த குளோபலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இதுமாரி ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி தான் வந்து பண்ணாங்கன்னு தெரியல. இப்போலாம் நம்ம வீடு கட்டினா கூட ஒரு 100 வயசு கூட வரமாட்டேது, அதுக்குள்ளே இடிச்சு ஆகணும் கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. ஒரு 70 இயர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். பட் இது ஒரு 400 வயசு பழமையான பில்டிங்கு, ஒன்றும் அப்படியே இருக்குங்க. பெயிண்ட்டு கூட அடிக்கல அதில், அப்போ அடித்த பெயிண்ட் அப்படியே இருக்குது. எப்படி தான் பில்ட் பண்ணாங்கன்னோ தெரியல, பார்க்கவே அமேசிங்காக இருந்துச்சு. கீழேருந்து மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே செம்மையாக காற்று வந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அதுமாரி இங்கே பார்த்தீங்கன்னா டீ ஷாப்பு எல்லாம் ஜூஸு வேறு லெவலில் இருக்குங்க. பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் நான் நிறைய வாங்கி சாப்பிட்டேன். குல்ஃபிலாம் நிறைய விற்றுருந்தாங்க, எல்லாமே டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. நம்ம ஹைதராபாத் கம்பேர் டு சென்னை பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ போனீங்கன்னா அதை மறக்காமல் டேஸ்ட் பண்ணுங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கும். அந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா விதவிதமான பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸு அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ப்ரௌனீஸு நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட போகலாம். ஸ்வீட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா வித்தியாசமாக செய்வாங்க ஹைதராபாத்தில் பொறுத்த வரலாம். ஸோ இதுமாரி நான் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது நல்லா வீடியோ மேக் பண்ணிட்டு நான் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 தூணுக்கு மேலே போனீங்கன்னா பில்டிங் ஸ்டாச்சு சூப்பராக இதுதாங்க வழி. இது மாதிரி இது உள்ளே போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும், அது மேலே ஏறி நம்ம மேலே போனீங்கன்னா அந்த குகைக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ இது ஒரு மசூதியாக தான் ஆதி காலத்தில் இருந்துச்சு, இப்போ யாரும் அது பயன்படுத்தலை, இப்போ டூரிசமாக மாறிடுச்சு. ஸோ இதனால் எல்லோரும் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைதராபாத்தில் இதுக்கு தான் வருவாங்க. நான் இங்கே போயிட்ட பிறகு நான் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு வந்து நேரு ஜூ போயிருந்தேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இது உள்ளேயா படிக்கட்டு வழியாக ஏறி போனேங்க மேலே. கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப சின்ன சந்து தான். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிருந்தாங்க லைனில். பார்த்தீங்க நீங்களே பாருங்களேன், நிறைய செக்யூரிட்டி ப்ளஸ் நிறைய கூட்டம். நம்ம போய் லைனில் நிற்க முடியாத அளவுக்கு கூட்டம் அங்கே இருந்துச்சு. அது என்னென்னு தெரியல, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பீச்சோ என்னன்னு தெரியல. அது பீச்லாம் அந்த ஊரில் கிடையாது, இது மெயின் ஆஃப் தி சிட்டி. பட் சரியான கூட்டம் இதை பார்க்க வர. செல்ஃபிலாம் நிறைய பேர் எடுத்துருந்தாங்க, ஃபேமிலிஸோடு வந்திருந்தாங்க, நிறைய பேர் டூரிசம்லாம் வந்திருந்தாங்க. இந்த சின்ன சந்துக்குள்ளே எல்லோரும் போனாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து இதை பார்க்க நிறைய பேர் தூரத்துலேருந்து வராங்க. அதேமாரி ஜூஸ்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் விற்றாங்க, அதிசயமாக இருந்துச்சு. ஒரு 10 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸு, ஒரு 15 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இளநீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் கூட 15 ருபீஸ்க்கெலாம் தந்தாங்க நிறைய ஷாப்பில். ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இது ஹைதராபாத்னா வெரி எக்ஸ்பென்சிவ் சிட்டி, இது எப்படிடா எல்லாமே கம்மியாக தராங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம ஊரில் தான் எல்லாமே ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. பட் குவாலிட்டி பேஸ் எதுவுமே கிடையாது. பட் அங்கே குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது, பட் ரேட்டும் சீப்பாகவும் இருக்குது. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாருன்னா ஐடியில் போய் ஒர்க் பண்ணோன்னா அதை போயிட்டு நிறைய யூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு, மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு க்ரௌடுங்க. மேலேயும் கூட்டம் கீழேயும் கூட்டம், வயசானவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ஸ்டெப்ஸில் நடந்து போனாங்க. சரி நானும் வந்து கஷ்டப்பட்டு எப்படியும் ஏறி போயிட்டேங்க. போராட்டத்துக்கு அப்புறம் மேலே வந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ பார்க்க. நீங்களே பாருங்கள், அமேசிங் திங்ஸ். எவ்வளோ ஹைட்டுன்னு நீங்களே பாருங்கள். அங்கே இருக்கிற டாப் பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது. அங்கேயும் செக்யூரிட்டி, இங்கேயும் செக்யூரிட்டி, இது பயங்கரமாக இருந்துச்சுங்க. நானே ஆச்சரியமாக பார்த்தேன், இது என்னடா அப்படி இருக்குதுன்னு பார்க்க சூப்பராக வந்து கட்டியிருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ் நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து வேறு லெவல்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கூட தனியாக அப்படி எடுக்கிறதுன்னு நானே செல்ஃபி நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே தெரியுது. ஸோ இந்த கோபுரம் மேலே இருந்துச்சு, அழகாக ஷேப்பாக கட்டியிருந்தாங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஆதி காலத்தில் எப்படி கட்டினாங்கன்னு தெரியல. அப்போல்லாம் இன்ஜினியரிங் யாருமே இல்லை. இதுமாரி எப்படி தான் அதெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியல. ராஜாக்கள் தான் அப்போ கட்டினாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே. மறக்காமல் எல்லாமே போய் பாருங்கள், ரொம்ப மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஊரில் இது மாதிரி இடம் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் ஹைதராபாத் மெட்ரோ சிட்டிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ இல்லாமல் எங்கே போனாலும் இந்த ஃபோட்டோ தாங்க. இந்த சர்மானோட ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இதுதான் மெயின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஊரில் வந்து இது மெயின்ஸ் தான் சொல்கிறாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் டூரிசம்ன்ட்டு சொல்கிறாங்க. நானும் அது மாதிரி இதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் அப்புறமா நான் ஹைதராபாத் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டுட்டு மற்ற வேலைகளை பார்த்தேன். இன்டர்வியூலாம் நிறைய இருந்துச்சு, அதை போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறமா ஊருக்கு போனேன் நான். ஸோ இங்கே நிறைய இருக்கலாம், பட் நிறைய எக்ஸ்பென்சிவாகவும் ரூம் ரெண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் ஃபுட்டோட டேஸ்ட்டு குவாலிட்டிலாம் வேறு லெவலுங்க. ஹைதராபாத் பிரியாணினா ஹைதராபாத் பிரியாணி தான். பட் நம்ம ஊரில் வந்து ஹைதராபாத் பிரியாணிட்டு வெள்ளை சாப்பாடு போட்டு ஏமாத்துறாங்க. அது நம்ம சாப்பிட்டு ஏமாந்தது தான் இருக்கும் இவ்வளோ நாள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கன் பீஸு ப்ளஸ் ஒயிட் ரைஸ் அது ஏதோ கலந்து வைக்கிறாங்க. அந்த சுவையே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுதாங்க ஹைதராபாத் பிரியாணி. நம்மளை ஏமாத்துறாங்க எல்லோரும். ஸோ ட்ரை பண்ணனா எல்லோரும் போனீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஊரில் இருக்குது ஹைதராபாத் பிரியாணியா இல்லை அந்த ஊரில் இருக்குது ஹைதராபாத் பிரியாணியான்ட்டு. ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டு நல்லா காற்று சூப்பராக அடிச்சதுங்க. நிறைய சின்ன பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. நானும் வந்து பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணேன். அங்கேருந்து நிறைய வியூஸ்லாம் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு தெருவுங்க. 4 சைடும் தெரியும் நம்மளுக்கு, 4 சைடும் கோபுரம் வியூஸ் சூப்பராக இருக்கும். இது இன்னொரு வழி. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் இருந்துச்சு. அங்கெல்லாம் நிறைய புறாக்கள்லாம் நிறைய தீனி போட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும், டூரிசம்லாம் வந்தவங்களாம். நானும் வந்து போகலான்னு தான் பார்த்தேன். சரி டைம் ஆகிடுச்சின்னு அப்படியே இந்த பேக் சைடு போயிட்டு அப்படியே பஸ் ஏறி ஜூ கிளம்பிட்டேன் நான். மேலேருந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தெரியுறாங்க மனுஷங்க. நம்ம மேலேருந்து கீழேருந்து மேலே பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் மேலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியுறாங்க, எறும்பு மாதிரி. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களாம் போனால் மறக்காமல் போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேய்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போல்லாம் கண்டினியூஸாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண முடியும். நான் போகிற இடம்லாம் நிறைய வீடியோஸ் எடுத்து நான் மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் நான் அதுமாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ண எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வியூஸ்லாம் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் போச்சு, இப்போ நிறைய வியூஸ் வரதுனால நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மேக் பண்ணுறேன் வீடியோஸு. இதுமாதிரி லைக்கும் வியூஸும் கொடுத்தீங்கனாலே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஷாப்லாம் இருந்துச்சு. அது என்ன மாதிரி ஷாப்னா பேங்கிள்ஸு, ட்ரெஸ்ஸு, பேக்ஸு, செம்மர் பேகு, அதேமாதிரி ஸ்டிச்சஸ் பேகு. இதுதாங்க அந்த பேக்கரி. அந்த பேக்கரி பக்கத்தில் அந்த பில்டிங் இருக்கும். அந்த பேக்கரியில் தாங்க நிறைய ஸ்வீட்டு எல்லாமே இருந்துச்சு. டீலாம் அங்கே குவாலிட்டியாக 15 ருபீஸ்க்கு வந்து ஒரு திக்கான ஒரு டீ தராங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதை குடித்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். நம்ம ஊர்லலாம் இது மாதிரி எதுவுமே கிடைக்காது. கம்மி ரேட்டில் வந்து நிறைய வந்து தராங்க குவாலிட்டியாக. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிள்ஸு, ரிங்ஸு, அது மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு, ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, கேப்பு, அது மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சீப்பாக தான் இருந்துச்சு. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு போகலாம், பேக் நிறைய. ஸோ இங்கே வந்து ஃபுட்டும் ஒரு குவாலிட்டியாக கம்மியாகவும் கிடச்சிது. பட் நான் குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிட்னா ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டேன், இது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில். ஸோ அது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு.
கீழேருந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்ததை விட வர வர வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 100 120ன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ சுற்றுலா பயணிகள் இதுக்கு வந்துட்டுருக்காங்க. அதுமாரி கீழே உட்காந்து நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்து இருந்தாங்க. நானும் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன், நிறைய வீடியோஸ் மேக் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தாங்க அமேசிங் வியூ. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வர வர ஜாஸ்தியாக ஆகிடுச்சு. உள்ளேயும் வந்து கூட்டம் ஜாஸ்தியாகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, சரி நானும் வந்து கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் மேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு நானும் வந்து கீழே போக ஸ்டார்ட் பண்ணேன். நான் அப்படியே சுற்றி பார்த்தேங்க. இங்கே இருக்குது என்னென்ன இருக்குலான்ட்டு சுற்றி பார்த்தேன். ஆனால் இதுதான் அவங்க வந்து மெயின் டூரிசம்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் அது நம்ம ஊரில் இருக்கிற கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. நானும் சரி ஓகே இதை சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் போனேன். ஆனால் எல்லோரும் என்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தாங்க. ஏன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிறேன். அதனால் என் லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல. நிறைய பேர் வந்து அவங்க லாங்குவேஜில் அவங்க பேசுனாங்க. ஸோ எனக்கும் ஒன்றும் புரியல. ஸோ நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தேன். நான் தேவையான பொருளை வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் பேருக்கு தான் தமிழ் தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் பேருக்குலாம் தமிழே தெரியல. இங்கிலீஷ்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு புரியல. ஸோ அப்படியே நான் நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இதெல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நான் கீழே இறங்கிட்டேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். பார்த்திங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கீழே உட்காந்து பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூஸ் இருந்துச்சு. கிட்ட உட்காந்து பார்க்கும்போது மைண்ட் ப்ளோவிங்காக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. இது பக்கத்தில் உட்காந்து வீடியோ எடுத்தது, அப்புறம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தது, குல்ஃபியும் வாங்கி சாப்பிட்டேன் கொஞ்ச நேரம். ஸோ நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் வந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நானும் பார்த்துட்டு உட்காந்துட்டு அந்த சேர் போட்டிருக்காங்க. அது ஏறி போய் கீழே வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு டயர்ட் ஆகிடுங்க. ஏன்னா அவ்வளோ தூரம், அவ்வளோ ஹைட்டு வேறு. அப்படியே நாங்கள் வழி மாறி அப்படியே நான் பேக் சைடாக அப்படியே நான் வந்து ஜூக்கு போனேங்க. பஸ் ஏறி நான் ஜூக்கு போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஷாப்பு, பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான கோயில். வரவங்கெல்லாம் வந்து அதை பார்ப்பாங்க, வந்து கும்பிட்டு தான் போவாங்க. இந்த கோயில் தாங்க சிவன் கோயில். இது வந்து மோஸ்ட்டாக இது வந்து ஃபேமஸான கோயில் தாங்க. எல்லோரும் வந்தவங்களாம் இங்கே கும்பிட்டு தான் போனாங்க. சரி நான் வந்து அப்படியே வந்து அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆனேன். பார்த்திங்கன்னா நிறைய கடைலாம் இருந்துச்சுங்க. இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நான் ஏர்லி மார்னிங் ஒரு 9 to 10 தான் வந்தேன் நான். அப்போது வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ நைட் டைமில் போனீங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.